பார்ப்போம். கோட் இஸ் ரியலி கோட் ஆர் நாட். உங்கள் சினிமா ஃப்ளெக்ஸஸ் மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு பேக் சொல்லணும்னா இன்றைக்கி முருகன் தேட்டர் அப்படியே ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்துட்டு இன்றைக்கி முருகன் தேட்டர் அப்படியே ரிவ்யூ பார்த்துட்டு அப்படியே கோட்டோட படத்தையும் அப்படியே பார்த்துடலாம். பட் தேட்டர் கிட்ட தான் இருக்கேன், தேட்டர் என்டரில் தான் இருக்கேன். சக்தி முருகன் நினைக்கிறேன். சின்ன ஸ்க்ரீனு, அது நல்லாயிருக்கும். ப்ரைவேட் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருக்கும். கிடைச்சது அதுதான். பிசி ஸ்கெடியூலில் இன்றைக்கி ஃபுல்லாக தளபதி ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் நினைக்கிறேன். அவ்வளோ பிரச்சனை நடந்து, அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் நடந்து. ஸோ லைஃப் கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. ஸோ சினிமா ஃப்ளிக்ஸஸ் மறுபடியும் வராப்பில். இது முருகன் சினிமாஸ் அம்பத்தூர் கிட்ட, அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ பக்கத்துலேயே இருக்குது. ரைட்டு, இன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப வியர்ந்த ஒரு பிடிச்சமான ஒரு படம்னா இது தளபதி தான் சொல்லணும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் போகிறாப்புல, அரசியலுக்கு போகிறாரு, அவர் மனமான வாழ்த்துக்கள். பட் இந்த படம் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ ப்ளஸ் இந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நானும் என்னோடய பக்கத்தில் நான் என் பங்குக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள இருக்கிற ஒரு சண்டை தான் இந்த படத்தோடைய ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இந்த ரெஃபரன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு படத்தில் 1, 2 ரெஃபரன்ஸ் வைக்கலாம். பட் படமே ரெஃபரன்ஸாக இருந்தால் அந்த படத்தோடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புச்சப்பு இல்லாமல் வருவேன். இவனா சும்மா சம்மந்தமாக நம்ம ரெஃபரன்ஸாக பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு சொந்த மேனரிசம் இல்லையா அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஃபேன்ஸுக்காகவும் மட்டும் இல்லாமல், ஃபேன்ஸ் வந்து 1 டே 2 டே இல்லை 3ஆவது நாள் கொண்டாடுவாங்க, மிஞ்சி போனால் 4 நாள் கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும். நான் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு என்னடா சம்மந்தமே இல்லாமல் இவனுக்கு சுய புத்தி இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு வந்துட்டு முகசுளிக்க வச்சிச்சு. இந்த படத்தோட 3ஆவது விஷயம்னா வில்லன் மோகன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சரி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் வந்துட்டு கேரக்டரைசேஷன் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல சிஜி ரொம்ப அடி வாங்கிடுச்சு. மேக்ஸிமம் அது வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் கேப்டனுடைய அந்த சிஜி ஒர்க் எனக்கு திருப்தியாக இல்லை. ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ஒரு புரட்சி கலைஞன் அப்படின்னு ஒரு நம்ம பேர் சூட்டும் ஒரு தமிழனாக கேப்டன், அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு லுக்கல் லைக் ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களையாவது வர வச்சு கூட நம்ம அது பண்ணலாம், அவங்களுக்கும் ஒரு ஃப்ரேம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ சிஜினால் ஒட்டாமல் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த சிஜி கலாச்சாரம் இனிமேல் வந்துட்டு இந்த ஏஐ கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி பால் கறக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இது ஜெமினி மேன் பற்றி இன்ஸ்பிரேஷன். பட் என்னென்னா ஜெமினி மேனோட பட்ஜெட் அதிகம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு 400 crores. இன்னொரு மைனஸ் என்னென்னாக்கா இந்த படத்தில் சஞ்சய்க்கு உண்டான அந்த மேனரிசம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேசாமல் சஞ்சயோட வில்லன் வந்து நல்லா இருந்தது. அந்த மைனஸ் ஏன் சொல்கிறேன்னா, சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கே ஒரு பக்கம் தோணும், இவன் வந்துட்டு உண்மையிலே சைக்கோவாக தான் இருக்கானா இல்லை சும்மா தான் நடிக்கிறானா அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேடியமு ரெஃபரன்ஸு எனக்கு தெரிஞ்சு ஒரு லேகான ஸ்க்ரீன் ப்ளே. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட இந்த மியூசிக்கை நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ரிவ்யூன்னு வந்துட்டு அண்ணன் என்ன தம்பி என்ன. ஸோ இந்த படத்தோட மைனஸே இதோட மியூசிக்கும் பட் இந்த பேக்ரவுண்டும். எனர்ஜி பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல செட்டாக இருக்கும், குக் பண்ணியிருப்பார். பட்டை பற்றி பார்த்திங்கன்னா பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்கள் அண்டு பார்ட்டி 1, அதாவது விசில் போடு. ஸோ விசில் போடு வந்து பார்த்திங்கன்னா மங்காத்தான்றாங்க, மங்காத்தாவோட ஆடாம ஜெயிச்சமாடா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சரி, இந்த மியூசிக்கும் சரி, இந்த 2 பாட்டை தவிர்த்து வேறு எந்த பாட்டும் அந்த ஸ்பார்க் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அன்வான்டாக இருக்குது. அது எப்படின்னா அவன் கிளப்பில் தான் கிஸ் அடிக்கிறான்,
கிளப்புக்கு வெளியே தான் க்ரிஸ் அடிக்கிறேன். ஏன் அந்த கிளப்புக்குள்ளே டான்ஸ் ஆடுறான் என்ன? ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஓகே. பட் ஒரு எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, மைனஸை பற்றி பேசியாச்சு. ப்ளஸ் பற்றி பேசுவோம். ப்ளஸ்ஸுனா தளபதி. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் 2 பேர் வந்துட்டு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா விஜய் சார் ஆஸ் யூஷுவல் டூயிங் எ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்டு பிரபுதேவா. எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணாத விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு அஜ்மல் தான் வந்து வில்லன் போல் இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அஜ்மல் கிடையாது, பிரபுதேவா தான் இஸ் ரியல் வில்லன். பிரசாந்த் சாரோடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. பிரசாந்த் சாருக்கும் தளபதி அவர்களுக்கும் இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஐ திங்க் பிரசாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்தகனுடைய அந்த கம்பேக் வந்துட்டு நான் ரொம்ப, ஏன்னா எனக்கு அந்தகன் வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். இட் வாஸ் நைஸ். பிகாஸ் நான் வந்து பார்த்தேன் ஹிந்தியில் பார்த்தேன். இப்போ தமிழ் வெர்ஷன் அந்தகன் எப்படி இருந்தால் அந்த மாதிரி மைண்ட் செட்டோட இருந்து பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம ஏதாவது பேசும்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன, இந்த படத்தில் ப்ளஸ்ஸே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குது. உண்மையில் நான் சொன்னேன்ல, விஜய் சார், பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அஜ்மல் சார், அப்புறம் வந்துட்டு ஸ்னேகா மேமோட அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனில் நல்லா இருந்தது. அந்த பில்டிங்கில் தொங்கும் போது ஸ்னேகா மேம் கால் பண்ணும்போது பிரசாந்த் சார் வந்துட்டு சக்கரை தண்ணிகளோட புல்லும் பருப்பா தோணும் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃப்டர் திஸ் ஃபேக் டெத் ஆஃப் சஞ்சய், சாரி ஜீவன், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணப்பில். ஸோ அது ஒரு நல்லா இருந்தது. அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கண்கள் செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் என்னன்னாக்கா இந்த அது ஒரே விஷயம், ஒரே லைன் தளபதி. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க யார் நடித்தாலும் இந்த படம் ஓடாது. ஆனால் இந்த தளபதின்னு என்ற ஒரு பேர் மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த படம் ஓடுச்சு. என்றைக்கும் இல்லாத கேரளா ரசிகர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா படம் பார்த்த பிறகு அவங்களே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் என்னது ப்ளஸ் என்னன்னாக்கா ஜீவன் கேரக்டர் இஸ் பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஜீவன், சஞ்சய், த க்ளவுன், அதை கிளைமேக்ஸோட போஸ்ட் கிரெடிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். மேபி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். த கோட் விசஸ் ஓஜி நல்லா இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு என்னென்னாக்கா நான் கடைசியில் வந்து எனக்கு என்ன அது ஒரு மிஸ்மேட்சாக இருக்குது. ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் எடுத்துப்பாப்புல. எப்படி அது வந்து மோகனுக்கு தெரியுமா இல்லை இவனுக்கு தெரியுமா? ஸோ இப்படி ஒரு இது ஒரு மிஸ்மேட்சான இருக்கணும். ஸோ ஜிக்ஷா பசல் மாதிரி இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா யுரேனியம் எதுக்கு எடுத்துக்கிறான்னு தெரில. எப்படி இவன்கிட்ட வந்திருக்குது? ஸோ யார் எனக்கு தெரிஞ்சு மேபி காந்தி தான் வில்லனாக இருக்கலாம், மேபி சஞ்சய் வில்லனாக இருக்கலாம், யார் வேணாலும் வில்லனாக இருக்கலாம், சொல்ல முடியாது. இது ஒரு கடைசியில் எப்படினாக்கா ஓஜி விசஸ் கோட் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு 4 பாயிண்ட் ஐ மீன் 5 பாயிண்ட் கொடுப்பேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா தளபதியோட கேரக்டருக்காகவும் பிரசாந்த் சாரோட கேரக்டருக்காகவும் மேபி தளபதியோட மேனரிசம்காகவும் ஒரு இது கொடுக்கலாம். 3க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து நீங்கள் தியேட்டர் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பைரசியில் பார்க்கும்போது நீங்கள் வந்து விசிலடிச்சு சஞ்சய் ஜீவன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட ஹெச்டி வந்த பிறகு எத்தனை பேர் ரோஸ் பண்ணுறீங்கன்னு மட்டும் பாருங்கள். அன்றைக்கி மட்டும் நான் சொன்னது நடக்கலைன்னா என் பேர் நான் மாற்றிக்கிறேன். ஸோ மாற்றிக்கிறேன்னா இல்லை. ஸோ ஹெச்டி வந்த பிறகு தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க, காமன் ஆடியன்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தர்மடிகள் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா வெங்கட் பிரபு சார் நீங்கள் இன்னும் அந்த பழைய ஸ்டீரியோ டைப்பில் தான் இருக்கீங்க, அந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டி சரக்கு அந்த மாதிரி. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் செட் ஆகலை. இது ஓப்பனாக நான் ஹானஸ்டான விஷயம்னா நீங்கள் மாநாடு மாதிரி ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்கீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஓகே பார்ப்பாங்கடா. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு படம் ஒரு 69க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேபி ஹி பிலாங் டு பாலிட்டிக்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெருசாக இங்கே ஒர்க் அவுட் ஆகலை. ஜீவன் கேரக்டர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த படத்தை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தளபதி ரசிகராக இருந்தீங்கன்னா ரசிகர்கள் நண்பிகள் யாராக இருந்தாலும் பார்க்கலாம். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு பார்க்குறீங்கன்னா ஓகே, அந்த ஸ்பார்க் சாங்கை தவிர்த்து நீங்கள் பார்க்கணுன்னா ஓகே. இல்லை ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் பார்க்கணுன்னாக்க
கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே காய்ஸ், இதுதான் கோட்டோட ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்டில் பை ஃப்ரம் ரேண்டம் ஃப்ளெக்ஸ்.